யூத ஜனங்கள், யூத மக்கள் எப்படியெல்லாம் கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள். 7 விதங்களிலே அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள், துதித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது விதம் என்ன? ஹலால். ஹலால் என்றால் நடனமாடி, ஆடி பாடி கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்யறது? மகிழ்வது, ஆராதிப்பது, துதிப்பது. ஓகே. இரண்டாவதாக நம்முடைய கைகளை உயர்த்தி, நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற ஒரு விதம். இது இரண்டாவது விதமான ஒரு விதமாகும். கரங்களை உயர்த்தி, கரங்களை அசைத்து அவ்விதமாய் கர்த்தரை ஆராதிப்பது. வாசிப்போம். சங்கீதம் 134:2. உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் கைகளை எதற்கு நேராக எடுத்து? பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். சில ஆள் இந்த 2 கையை அப்படி மடிக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கிடுவாங்க. மடியிலிருந்து என்ன செய்யாது? கை வெளியில வரவே வராது. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கையை அப்படி இறுக கட்டிக்கிட்டு தான் அப்படியே சர்ச்சில் நிற்பாங்க, நல்ல பிள்ளை மாதிரி. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி என்ன செய்யறது? வீட்டுக்கு போனாலும் தெரியும் இந்த பூனை எதெல்லாம் குடிக்குதுன்னு. எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னுடைய கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை என்ன செய்வேன்? நான் துதிப்பேன். இங்கே 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கரத்தை உயர்த்தி துதிக்கலாமா பாஸ்டர்? அது குறித்து சொல்ல போறேன், கவனிச்சு வாங்க. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். இவ்விதமாய் நம்முடைய கரங்களை உயர்த்தி, நம்முடைய கைகளை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஏடா என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. OYADAH, ஏடா என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏடா என்று சொன்னால் நம்முடைய கைகளை, நம்முடைய கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது என்று அர்த்தமாகும். எனவே சில வேளைகளிலே நடனமாடி ஆராதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய கைகளை, அதாவது நம்முடைய 2 கரங்களையும் உயர்த்தி அசைத்து அவ்விதமாய் ஆராதிக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். 2 கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, 2 கரங்களையும். அப்பயும் கூட 2 கரத்தை உயர்த்த மாட்டேங்கிறாங்க பாருங்க சிலர். 2 கரத்தை உயர்த்துங்க. 2 கரங்களையும் உயர்த்தி கர்த்தரை துதிப்பது. ஆமென். சரி, 2 கரங்களையும் உயர்த்துவது என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? 2 கரத்தை ஒரு மனுஷன் எப்போ உயர்த்துவான்? போலீஸ்கார் துப்பாக்கியை தூக்கி நீட்டும் போது சரணடைவதற்கு என்ன செய்வாரு? ஆமாவா இல்லையா? எஸ். எப்ப 2 கை தூக்குவார் ஒரு மனுஷன்? ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு தூக்கி என்ன செஞ்சிருது? நின்றது. எல்லாம் இருக்கிறீங்களா? சரணடைவதற்கு அடையாளமா இருக்கிறது இந்த 2 கரத்தை உயர்த்துவது என்பது. அப்ப நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிக்கும் பொழுது என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நல்லா கவனிங்க. நாம கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு 2 கரத்தை உயர்த்தி அவரை துதிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாயிருக்கிறீர். நீரே என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். நீரே என்னை பாதுகாக்கிறவர். நீரே என்னை பராமரிக்கிறவர். நீரே என்னை போஷிக்கிறவர். நீரே எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாயிருக்கிறீர் என்பதற்கு அடையாளமாக இந்த 2 கரங்களை என்ன செய்கிறேன்? நான் உயர்த்துகிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்க 2 கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் போது இதுதான் நடக்குது. 2 கரத்தை நீங்க உயர்த்தலைன்னா ஒண்ணுமே என்ன செய்யாது, நடக்காது. சில வேளைகளில் நடனமாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். சில வேளைகளில் இப்படி 2 கரத்தை உயர்த்தி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நாம்
ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கும் பொழுது அங்க உண்மையாகவே நாம் எதை வெளிப்படுத்துகிறோம்? கர்த்தாவே, என்னுடைய முழு வாழ்க்கையை உம்முடைய கையில் என்ன செய்றேன்? நான் சரண் பண்றேன். என்னுடைய முழு வாழ்க்கையை உம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீர்தான் என்னுடைய தேவன், நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர், நீர்தான் என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர், நீர்தான் என்னை பாதுகாக்கிறீர், நீர்தான் என்னை பராமரிக்கிறீர், என்னுடைய குடும்பத்துக்கு நீர்தான் ஆண்டவர். எல்லாம் இருக்கிறீங்களா? சில வீடுகள் எல்லாம் அந்த காலத்துல இப்பெல்லாம் காணாதெல்லாம் பார்க்கறது ஆச்சரியமா இருக்குது. நான் சின்ன பையனா இருக்கும் போது கிறிஸ்தவ வீடுகள் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, இயேசுவை வீட்டின் தலைவர். அதெல்லாம் இப்ப பார்க்க முடியல. இயேசுவே வீட்டினுடைய ஆண்டவர் அப்படிலாம் எழுதி போட்டிருப்பாங்க. நீங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அங்க நீங்க ஒன்ன சொல்லாம சொல்றீங்கன்னா, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய ஆண்டவர், இயேசுவே நீர்தான் என்னுடைய ஆண்டவர். ஆண்டவர் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்று சொன்னால் குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். அவர்தான் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் என்று அர்த்தம். எல்லாம் இருக்கிறீங்களா? சாராள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவனே என்று அவள் சொன்னாள் என்று பேதுருவின் புஸ்தகத்திலே நான் வாசிக்கிறோம். இதெல்லாம் வாசித்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சில பெண்களுக்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. விவரம் தெரியாத ஆட்கள். சாராள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவனேன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, நீர் தான் இந்த வீட்டினுடைய எல்லா தேவையில என்ன செய்கிறீரு? சந்திக்கிறீரு, பாதுகாக்கிறீரு, பராமரிக்கிறீரு, இதெல்லாம் பண்றீரு அப்படின்னு அந்த வார்த்தை என்ன செய்யறா? சொல்றா. ஆனா பீரோ சாவி ஆண்டுதான் இருக்குது. ஹலோ, ஆபிரகாம் இல்ல பீரோ சாவி. எல்லா கண்ட்ரோல் யார் கையில இருக்குது? ஆண்டவனேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் எல்லா கண்ட்ரோலையும் தூக்கி கொடுத்துறாரு. தாயே நீயே வச்சுக்க, எல்லாத்தையும் நீ எல்லாத்தையும் பார்த்துக்க. விவரம் தெரியலங்க சில ஆட்களுக்கு. இன்னைக்கு சில பெண்களுக்கு என்ன செய்யல? விவரம் தெரியல. என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணா, என்ன மாதிரி பேசினா எல்லா கண்ட்ரோலையும் நம்ம கையில கொண்டு வந்துடலாம் அப்படின்ற விவரம் என்ன செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு விவரத்தை சொல்லி தர்றேன் நான். எல்லாம் இருக்கிறீங்களா? அடாவடித்தனம் பண்ணி புருஷனுடைய குடுமையை பிடிச்சி ஆட்டி கத்தி எல்லாம் உட்காரு, மூத்த புள்ள உட்காரு, இளைய புள்ள உட்காரு, அது நீ உட்காரு, எல்லாம் வாயில கப்பு உட்காரு அப்படின்னு மிரட்டி எல்லாம் பண்ணிடலாம், சாதிச்சுலாம் சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, முடியாது. உட்காரானா அவன் எந்திரிச்சு நிக்கிறான் டப்புன்னு, என்னவா அப்படின்றான். அப்புறம் இவங்க கை கட்டிக்கிட்டு என்ன செய்யணும்? நிக்கணும். இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்ப ரெண்டு கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது என்ன சொல்றோம்? இயேசுவே நீர்தான் என்னுடைய ஆண்டவர், நீதான் என்னுடைய ப்ரொடெக்டர், ஆமென், நீர்தான் என்னுடைய பாதுகாவலர், நீர்தான் என்னை பராமரிக்கிறவர், நீர்தான் என்னுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், நீர்தான் என்னை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்று நாம் அங்கே என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம், வெளிப்படுத்துகிறோம். ஆமென். ஆகவே ஆராதனையின் வேளையிலே அடிக்கடி நாம் நம்முடைய கைகளை உயர்த்தி இவ்விதமாய் நம்முடைய விருப்பங்களை பாருங்க ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? தெரிவிக்க வேண்டும். நல்ல கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் என்னை பராமரித்துக் கொள்ளும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை கைட் பண்ணும் ஆண்டவரே, நீர் என்னை ஆளுகை செய்யும் என்று என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். கைகள் அப்படியே செய்யக்கூடாது, இருக கட்டிக்கிட்டு அப்படியே நிக்க கூடாது. எல்லாம் இருக்கிறீங்க. சில ஆட்களுக்கு கையை பின்னாடி கட்டிக்கிறேன், அசையவே மாட்டேன் நான். நாங்க என்னைக்கு என்ன செய்ய மாட்டோம்? அசைய மாட்டோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே முதல் விதம் என்ன? நடனமாடி கர்த்தரை என்ன செய்வது? ஆராதிப்பது. இரண்டாவது விதம் என்ன? கரங்களை உயர்த்தி என்ன செய்வது? கர்த்தரை ஆராதிப்பதாகும்.